வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் எடுத்துக்காட்டு 1.4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பொது காரணிகள்லாம் எப்படி எப்படி இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. எடுத்துக்காட்டு 1.4 18, 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ-போ-கா காண்க. மீ-போ-காங்கிறது மீப்பெரு பொது காரணி. அது பொது காரணி எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 18, 24, 30 இதுக்கு பொது காரணி கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம வகுப்படும் தன்மை விதிகள் இதை பயன்படுத்தணும். வகுப்படும் தன்மை விதிகள், இந்த விதியை பயன்படுத்தி நம்ம பொது காரணி கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்கும். இந்த வகுப்படும் தன்மை விதிகளை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 2ஆல் வகுப்படும் தன்மை, 3ஆல் வகுப்படும் தன்மை, இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இப்போ 18 வகுப்படும் தன்மையை கண்டுபிடிப்போம். 18 எந்தெந்த நம்பரால் வகுப்படும்? 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும். 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது 6ஆல் வகுப்படணும், வகுப்படும் தன்மை இருக்குது. இந்த 18 அடுத்து 9ஆல் வகுப்படும் மற்றும் 18, அப்புறம் 18ஆலையும் வகுப்படும். இது எல்லாமே 18ஓட காரணிகள். அடுத்து 24 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். அடுத்து 4ஆல் வகுப்படும். அடுத்து 6ஆல் வகுப்படும். அடுத்து 8ஆல் வகுப்படும், 12ஆல் வகுப்படும். அடுத்து 24ஆல் வகுப்படும். அடுத்து 30ஓட காரணிகளை நம்ம எழுதணும். 30ஓட காரணிகள் எழுதணும். 1, 2, 3, 5, 6, 10, அடுத்து 15, 30. இது எல்லாமே 30ஓட காரணிகள். எல்லாமே 30ஓட காரணிகள். இதில் பொது காரணி எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. இது எல்லாமே காரணிகளா? இந்த காரணிகளில் எது பொது காரணினா எல்லாம் எது சேமாக இருக்கோ மூணுத்துலேயும் அதே தான் இதில் பொது காரணி. பாருங்கள், 1 சேமாக இருக்குது, 3துலேயும் 1 சேமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 2 3துலேயும் சேமாக இருக்குது. அடுத்து 3 பாருங்கள், 3துலேயும் சேமாக இருக்குது. அடுத்து 4 6 இருக்கா? அடுத்து பாருங்கள், 6 எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது. வேறு எந்த நம்பருமே இதில் சேமாக இல்லை. இந்த ரெட் கலரில் வட்டம் போட்டிருக்குது எல்லாமே இதில் உள்ள பொது காரணி. இதில் எல்லாமே பொது காரணி. இப்போ 18, 24, 30 இது எல்லாத்துக்குமே சேர்த்து பொது காரணி இது தான், ரெட்டில் வட்டம் போட்டிருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம எழுதிக்கணும். 1, 2, 3, 6. 2, 3, 6. இப்போ இதுதான் பொது காரணி. பொது காரணி. இப்போ 18, இப்போ இதை பெருக்கி பார்த்தோம்னா என்ன வரும்? இல்லை சாரி, பெருக்கக்கூடாது. இதை பெருக்காமல் இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது? 6. 6ங்கிறது ஹையஸ்ட்டாக இருக்குது. இப்போ பெரிய நம்பராக இருக்குது இதில் இருக்கிறதுல. அப்போ நம்ம 6ங்கிறது தான் இதில் மீப்பெரு பொது காரணி. 18, 24, 30ஓட மீப்பெரு பொது காரணி எது? 6. ஃபஸ்ட் நம்ம வகுப்படும் தன்மையில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்.
காரணிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். 18, 24, 30 இது எல்லாத்துக்குமே வந்து காரணி கண்டுபிடிச்சோம். அந்த காரணியில் எது சேமாக இருக்குன்னு பார்த்தோம். அதில் சேமாக உள்ளதில் வந்து ஹையஸ்ட்டாக எது இருக்கோ அதுதான் மீப்பெரு பொது காரணி. அடுத்து வந்து நம்ம வந்து வகுத்தல் முறையில் காரணி செடி முறையில் பார்க்குறோம். வகுத்தல் முறை கிடையாது, காரணி செடி முறை. காரணி செடி முறைனா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துருங்க. இப்போ 24க்கு காரணி செடி முறை மூலம் போடுவோம். 24 ரெண்டாக பிரிக்கலாம். அது எப்படி பிரிக்கலாம்? 2 12 24, 2 12 24. இப்போ 12 எப்படி பிரிக்கலாம்? 2 ஈரார் 12, 2 12. அடுத்து 6 எப்படி பிரிக்கலாம்? 23 6, 23 6. இப்போ இதுதான் இதோட காரணிகள். 24ஓட காரணி என்னென்ன? 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இதுதான் 24ஓட காரணி. அடுத்து 18. 18 வந்து காரணி சரி முறையில் போடுவோம். 18. இந்த 18 வந்து எப்படி பிரிக்கலாம்? 9 9 9 18, 2 9 18. 9 எப்படி பிரிக்கலாம்? நம்ம 9 வந்து 3 9. 9 எப்படி பிரிக்கலாம்? 3 9 3 9. அப்போ இதோட காரணி 18ஓட காரணி என்னவாக இருக்கும்? 2 3 இன்ட்டு 3, 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இதுதான் அதோட காரணி. அடுத்து 30. 30 வந்து நம்ம காரணி செடி முறை மூலம் போட்டோம்னா 2 15 30, 2 15 30. 15 எப்படி பிரிக்கலாம்? 3 5 5, 15, 3 5 15, 3 5 15. இப்போ இதோட காரணி இது தான். 30ஓட காரணி 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இப்போ இதில் எது பொதுவாக இருக்குது? இதில் எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 பொதுவாக இருக்கும். இதில் வந்து 2ஆம் நம்பருங்கிறது பொதுவாக இருக்குது எல்லாத்துலேயும். அடுத்து என்ன நம்பர் பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து என்ன நம்பர் இருக்குது பொதுவாக? 2 இருக்குது, ஆனால் அடுத்ததில் 2 இல்லை. அடுத்து 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்போ 3 தான் இது 3துலேயும் பொதுவாக இருக்குது. 3 பொதுவாக இருக்குது. அந்த 3த்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ 18 24, 18 24 30. இதோட பொதுவாக உள்ளது என்ன? அது பொதுவாக உள்ளது 2 இன்ட்டு 3, 2 இன்ட்டு 3. இதோட பெருக்கல் பலன் தான் நமக்கு வந்து பொது காரணி. இதோட பெருக்கல் பலன் என்ன வருது? 6. இதுதான் நமக்கு வந்து பொது காரணி. 6ங்கிறது தான் பொது காரணி. இதை வந்து அடுத்து வகுத்தல் முறை. வகுத்தல் முறையில் வந்து போட்டோம்னா 18 டானாவத்தலில் போடுறோம். 2ஆல் வகுத்தோம்னா 9 2 18. அதே 2ஆல் வகுத்தோம்னா வகுக்க முடியாது. அடுத்து 3ஆல் வகுக்கணும். அப்போ 3 போடுவோம் அந்த இடத்துல. 3 போட்டு வகுத்தோம்னா 3 9. அடுத்து 3 வந்து 3ஆல் வகுக்கப்படுமா? 3 1, 1 3 3 1, 1 வர வரையும் வகுக்கணும். இப்போ இதோட காரணி என்ன? 18ஓட காரணி 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அடுத்து 24. 24 எப்படி வகுக்கலாம்? 2ஆல் வகுப்போம். அப்போ 12 2 24. அப்போ 12. அதை 2ஆல் வகுத்தோம்னா 6, 6 2 12. அடுத்து இதை 2ஆல் வகுத்தோம்னா 3 2 6 3. இப்போ 3 வந்து 3ஆல் வகுக்கலாமா? 1. இப்போ வந்து 24ஓட காரணம் என்ன? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து 30. 30 வந்து எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 30 வந்து டானாவத்தல் போட்டு எப்படி போடலாம்? 30 15 2 30. அடுத்து 15 5 2ஆல் வகுக்க முடியாது. இப்போ 3ஆல் வகுக்கலாம். 3 15, 3 15. இப்போ 5 வந்து 3ஆல் வகுப்படாது. அப்போ 5ஆல் தான் வகுக்கலாம். 5 1 5 5. இப்போ 1 கிடச்சிச்சு.
இப்போ இதோட 30ஓட காரணி என்ன? 2 × 3 × 5. இப்போ இதில் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். இதில் எது பொதுவாக இருக்குது? 2. எல்லாத்துலேயுமே 2 பொதுவாக இருக்குது. அடுத்ததில் பாருங்கள் 3 இருக்குது. 3 பொதுவாக எல்லாத்துலேயும் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் 3 பொதுவாக இருக்குது. அப்போ 18, 24, 30. இதோட பொது காரணி என்ன? 2 × 3. இப்போ இதோட பெருக்கல் பலன் என்ன வரும்? 6, 6. இப்போ எல்லா மெத்தட் 3 மெத்தட்லேயும் போட்டாலும் நமக்கு வந்து எது கிடைக்கிது? 6 தான் கிடைக்கிது பொது காரணி. 18, 24, 30. அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.